குரூபோங்கில் கடந்த ஆண்டு 10 வயதினருக்கு மரணம் ஏற்படும் அளவுக்கு ஆபத்தாக வாகனம் ஓட்டியதாக ஐக்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அடுத்த வாரம் திருமணம் செய்யவிருக்கும் மணமகன் மறுத்துள்ளார். மஜிஸ்ட்ரேட் நோர்ஷாலியாத்தி முகமது சோப்ரி முன்னிலையில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்ட போது 26 வயதுடைய அந்த இளைஞர் மறுத்தார். குற்றம் சாட்டப்பட்டவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு மணி 9:54க்கு மலாக்காத்துங்கா ஜலான் குரூபோங் பெருமாயில் ஆபத்தான வகையில் ஓட்டிச் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானதில் 16 வயதுடைய இர்வான் இட்ரீஸ், புத்ரா நோர்ஷாஹிர், புத்ரா விராவான் ஆகியோருக்கு மரணம் ஏற்படுத்தியதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டுகள் சிறை மற்றும் கூடியபட்சம் 50,000 ரிங்கேட்டிற்கு மேற்போகாத அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும். 1987ஆம் ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 41வது உட்பிரிவு 1 விதியின் கீழ் மற்றும் திருத்தப்பட்ட 1999 சட்டத்தின் கீழ் அந்த ஆடவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. 6,500 ரிங்கேட் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட அந்த நபருக்கு எதிரான மறு விசாரணை ஜனவரி 27ஆம் தேதி செவிமடுப்பதற்கு நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது.